வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வெயிலில் வந்துட்டு தோட்டத்தில் வந்துட்டு தக்காளி பறிக்க வந்துட்டோம். இது வந்து நம்ம தோட்டம் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டு தோட்டத்தில் தக்காளி பறிக்க கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்திருந்தேன். தக்காளியெல்லாம் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக காய்ச்சிருந்துச்சு. ஆனால் என்ன இந்த வெயில் என்ன பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துட்டு மற்ற வேலை கூட பார்த்துடலாம் போலங்க. ஆனால் வந்துட்டு இந்த விவசாயத்தில் வந்துட்டு அங்கே நின்று ஒரு பொருளாக பறித்து ஒன்றா எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு கேட்டால். அதில் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு அது வந்துட்டு செடி நாற்று நட்டு அது காய் காய்ச்சி பழுத்து அதை அறுவடை செஞ்சு திரும்ப கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்குற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயி. விவசாயம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே தக்காளிலாம் பிடிக்கிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மல்லி கொஞ்சம் பிடுங்கணுன்னாங்க. மல்லி ஒரு 200 கட்டு இன்றைக்கி பிடிங்கிருந்தோம். மல்லி ஒன்று வந்துட்டு பூ வச்சுருந்துச்சு. எனக்கு அந்த மல்லி செடி தொட்டு பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும். அந்த தொட்டு பார்த்து அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கையை அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இடையில எல்லாம் ஒரு கீரை தண்டுலாம் வந்து முளைச்சிருந்துச்சு. நான் வரப்போ கொஞ்சம் கீரையும் படுங்கிட்டு இருந்தேன் வீட்டில். பையன் வந்துட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தான். நான் வந்துட்டு மல்லி தலை பறிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோடய பொழுது இப்படி தான் போச்சு. விவசாயத்தை ரொம்ப நல்லா